ஹாய் நண்பர்களே, இதுதான் என்னோட ஃபுல் விலாக்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக தான் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் ரெடி ஆகி குளிச்சு கிளம்பி மண்டபத்துக்கு போக போகிறோம். லைட்டிங் சரியில்லைனால ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக டிம்மாக தெரியும். சூரிய வெளிச்சம் வந்த உடனே பிரைட் ஆயிரும். சூரியனே வரதுக்கு முன்னாடி குளிச்சு அதுதான் பெரிய விஷயம். சூரியன் இல்லை. மண்டபத்துக்கும் ரீச் ஆகிட்டோம். பொண்ணுக்கு போய் உள்ள ஒரு ஹாயை சொல்லிட்டு அவளும் நல்லபடியாக காலையில் எழுந்துச்சு கிளம்பி ஹாய் சொல்லிட்டா. நாங்கள் வந்து என்ன பண்ணுறது சும்மா பார்த்துட்டு ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். பாவம் என் புருஷன் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் தனியாக. அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு பொண்ணு அழைச்சிட்டு கோவிலுக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து அப்படியே கிளம்பிட்டோம். பொண்ணோட தம்பி 2 பேரும் வெல்கம் பண்ணி எங்களை வேனில் ஏற்றுனாங்க. அவ்வளோதாங்க, வேனில் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் நல்லா வைப் பண்ணிட்டு, மனிதன் படத்தில் எல்லாம் கோவிலுக்கு கல்யாணத்துக்கு கிளம்புவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த வைப்பில் தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. கோவிலுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி வேறு செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு கோவில். ஏன்னா ஏதோ சஷ்டின்னு சொன்னாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரஷ்ஷுனா ரஷ்ஷு, அவ்வளோ ரஷ். அன்றைக்கி வேறு கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கல்யாணம் நடந்துருச்சு போல். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த மயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போயிருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு கோவிலில் வச்சு ஒரு ஹிந்து வெட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணுறேன். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 கல்யாணம், இதில் வேற காது குத்து அது இதுன்னு நிறைய 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 நடந்துச்சு இந்த கோவிலில். அவ்வளோதாங்க, 2 கல்யாணத்துக்காக பழனி வந்திருக்கோம். பொண்ணை காணோம், பொண்ணை தேடிட்டு இருக்கோம். நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அந்த அங்கங்க. என் புருஷன் இருக்கு. அப்படி ஒரு வழியாக பொண்ணை கண்டுபிடிச்சி தாலி கட்டுற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கிடச்ச இடத்துல பூந்து போய் நல்லபடியாக நின்றுட்டோம். நடுவில் கேமராமேன் அண்ணா வேறு எட்டி வந்து ஹாய் சொல்லிட்டு போனார். ஒரு நல்ல மேலதாரத்தோட ஐயர் மந்திரம் சொல்லி தாலி தாலி கட்டி முடிச்சிட்டாங்க நல்லபடியாக. அது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தாலி செயின் போட்டு அது கூட சேர்த்து அந்த நாட்டை வந்து கட்டினாங்க. அப்புறம் குங்குமம்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வீடியோ எடுக்கிறோம், நடந்து எடுக்கிறோம், பின்னாடி எடுக்கிறோம், முன்னாடி எடுக்கிறோம்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், வேன் எங்களை விட்டு போனனால இப்போ ஆட்டோ பிடிச்சி தனியாக திருப்பி மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம். கேட்டிருக்காரு 200க்கு வேற பேசியிருக்கோம். அவ்வளோதான், நாங்கள் வீடியோ எடுத்து லூட்டி அடிச்சிட்டு இருந்ததில் வேன் விட்டு போனது கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பசிக்குதேன்னு பார்க்கும்போது தான் வேன் போயிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு. சரி ஆட்டோ பிடிச்சாது போய் சேர்ந்துருவோன்னு வந்து சேர்ந்துட்டோம் சாப்பாட்டுக்கு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் இந்த கிளம்பும்போது அந்த அந்த என்னது குடத்துக்குள்ளே மோதிரம் போட்டு எடுக்க சொல்லி இந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கள் இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 3 வாட்டி உள்ளே போட்டு அப்புறம் எடுக்க சொல்லி அதை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இனி கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறாங்க மேடம். அதனால அதை பார்த்துட்டு எப்படி இருக்கா, எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மொமெண்ட்டில் இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், ஆர்த்தி சுற்றிட்டு அப்புறம் கிளம்பிடுச்சு. முடிஞ்சிருச்சு, கல்யாண வீடு முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டோம்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போ செத்து போயிட்டோம்லாம். பேட்டரிலாம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. கதம், அவ்வளோதான். ஒருத்திக்கு தொண்டை போய் கிடக்குறா. ஸ்கூலுக்கு வேற நாளைக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறாளாம். என்ன பண்ண போறான்னு தெரியல. மேடம் வந்து நாளைக்கு ஈவினிங் சென்னை கிளம்பி மறுபடியும் காலேஜ் போக போறாங்க. நான் வீட்டில் தான் இருக்க போறேன். என் புருஷன் தான் பாவம் வேலைக்கு போவாரு. இங்க பாருங்க, எப்படி தெம்பு இருக்குன்னு தெரியல அவருக்கு. பார்க்கலாம். இதோட இந்த விளாக நாங்கள் முடிக்கிறோம்.